என் பெயர் வி பழனிசாமி. கடந்த சுமார் 10 ஆண்டுகளாக தீமிதி தொடர்பான சடங்கு சம்பிரதாய நிகழ்ச்சிகள் பற்றிய விளக்க உரையை கொடுத்துக்கிட்டு வரேன். தீமிதி அப்படின்னு சொன்னால் இந்த ஆலயத்தில் கடந்த சுமார் 100-150 ஆண்டுகளாக தீமிதித்தல் திருவிழா இந்த ஆலயத்தில் மிக பிரம்மாண்டமான ஒரு திருவிழாவாக நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த தீமிதி திருவிழா தொடர்பான பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு தான் வருகிறது தவிர குறையவே இல்லை. தீமிதி தொடர்பான பல சடங்கு சம்பிரதாய நிகழ்ச்சிகள் இருக்குது. அதில் முதலாவதாக பெரியாச்சி பூஜை. ஏன் பெரியாச்சிக்கு பூஜை செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், பெரியாச்சி பத்திரகாளி அம்சம். பத்திரகாளி பாண்டவர்களோட குலதெய்வம். அதனால் எந்த விதமான ஒரு நல்ல காரியத்தை செய்கிறதுக்கு முன்னால் குலதெய்வத்துக்கு பூஜை போடணும், அவங்களது நல்லாசியை பெறணும். தீமிதி திருவிழா தொடங்குறதுக்கான அந்த தொடர் நிகழ்ச்சிகளோட முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை மாரியம்மனுக்கு வேப்பிலை கரகம் எடுத்து சமர்ப்பணம் செய்யப்படுகிறது. அதன் பிறகு அன்று மாலை பண்டாரம் மதுரை வீரன் போல ஒப்பனை செய்து அவர் முதல்ல சுக்கமான் தடி தென்னம்பாளை எடுத்து ஆலயத்தை ஒரு முறை வலம் பிறகு அக்னி சட்டி எடுத்து பெரியாச்சி அம்மனுக்கு சமர்ப்பணம் செஞ்சு பெரியாச்சி அம்மன் பூஜை இங்கே மிக விமரிசையாக நடத்தப்படும். அதற்கு அடுத்த நாள், அதாவது திங்கட்கிழமை, பெரியாச்சி பூஜை ஞாயிற்றுக்கிழமை நடக்கும். திங்கட்கிழமை அன்று மாலையில் திரௌபதி அம்மனுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் மாவிலை கரகம் எடுத்து அவங்களுக்கு சமர்ப்பணம் செய்யப்படும். பண்டாரம் தலையில் கரகத்தை சுமந்து நடனம் ஆடிக்கிட்டே ஆலயத்தை வலம் சமர்ப்பணம் செய்வார். கொடியேற்றம் முக்கியமான ஒரு சடங்கு சம்பிரதாயம். எந்தவித ஆலயத்தில் ஒரு பெரிய திருவிழாக இருந்தால் அந்த ஆலயத்தில் கொடியேற்றுவாங்க. இந்த ஆலயத்தில் மட்டும் ஆஞ்சநேயர் உருவம் பதித்த கொடி. அது ரொம்ப பேர் கேட்கலாம், ஏன் ஆஞ்சநேயர் கொடி அப்படின்னு சொல்லி. அதுக்கு ஒரு கதை இருக்குது. பீமசேனனும் திரௌபதி அம்மனும் நந்தவனத்தில் நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஆகாயத்திலேருந்து ஒரு அழகான ஒரு காய்ந்த மலர் விழுந்துச்சு. அதை எடுத்து அம்பாள் திரௌபதி முகர்ந்து பார்க்கும் பொழுது ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த காஞ்சி போன பூவே இவ்வளவு அழகாக இருக்கும் பொழுது ஒரு அன்று மலர்ந்த ஒரு பூவாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்டதை பீமனுக்கு தெரிஞ்சு போச்சு. இதை எப்படியாச்சும் மனைவியை சந்தோஷப்படுத்துறதுக்கு இந்த பூவை கொண்டு கொடுக்கணும்னு சொல்லி எங்கே வேணாலும் தேடுறாரு, கிடைக்கல. அங்கே தேடி இங்கே தேடி கடைசியில் வைகுண்டத்தில் இருக்கிற நந்தவனத்துக்கு போகிறாரு. ஏன்னா அங்கே கிடைக்காத பூவே இல்லை. அங்கே போய் பார்க்கும்போது இவர் ஆஞ்சநேயர் அப்போ வயதான வேடம். ஏன்னா ராமாயணத்துலேருந்து மகாபாரத்துக்கு எல்லாருக்கும் வயசாக இருக்கும்ல. ஆனால் அவர் சாகலை, ஏன்னா அவர் சிரஞ்சீவி பட்டம் பெற்றவர். வயசான தோற்றத்தில் அந்த நந்தவனத்தை காவல் புரிந்துக்கிட்டு இருக்கும் போது பீமசேனனை அவர் உள்ளேக்க விட மாட்டுறாரு நந்தவனத்துக்குள்ளே. அப்படி இப்படின்னு 2 பேருக்கும் வாக்குவாதம் சண்டை வரும்பொழுது பீமன் தோத்துடுறாரு. பீமன் மிகப்பெரிய பலசாலி. பீமனை தன்னை யார் தோக்கடிக்க முடியும் அப்படின்னு சொன்னோன்னா இவன் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து நீங்கள் யார் அப்படின்னு சொல்ல கேட்கும் பொழுது ஆஞ்சநேயர் விஸ்வரூபம் எடுத்து, தம்பி நான் தான் உன் அண்ணன், நம்ம 2 பேருமே வாயு புத்திரர்கள், ரொம்ப சந்தோஷம் என்னை தேடி வந்தது, அதனால் நீ தேடி வந்த நிர்லோத்பதம் மலர் அப்படின்னு சொல்லி அந்த பூவை கொடுக்குறாரு. அந்த பூவை தான் நீங்கள் பார்க்கலாம், அம்பாள் கையில் வச்சுருப்பாங்க, நிர்லோத்பதம் மலர். அதை கொடுத்து இன்றைக்கும் உங்களுக்கு நான் காவலாக இருப்பேன், என்ன உங்கள் கொடியில் வச்சுருங்க, உங்கள் கொடியில் இருந்து நான் கர்ஜித்து உங்களோட எதிரிகள் எல்லாத்தையும் மருண்டோட நான் செய்கிறேன், யாருமே உங்ககிட்ட வர முடியாது, அதுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு வாழ்த்தி அனுப்புகிறாரு. அதனால தான் மாரியம்மன் கோயில் திருவிழா கொடியில் ஆஞ்சநேயர் இருக்கும். ஸோ அந்த கொடியை அன்று இரவு அந்த கொடியை ஏற்றி இன்றிலிருந்து தீமிதி திருவிழாவை நோக்கி நாம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றையிலிருந்து அந்த தீமிதி திருவிழாவோட தொடர் நிகழ்ச்சி அன்று தொடங்குது.